ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்குது பாருங்கள், GE3152. சரியா, தமிழ் பேப்பரை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம எழுதலாம். சரியா, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் பேப்பர் வந்து தமிழில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. தமிழ் பேப்பரை நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். சரியா, அதுக்குரிய நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்மளோட தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, அதுதான் இந்த பேப்பரோட எய்ம். ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், நம்ம தமிழர்களாக இருக்கிறோம். சரியா, அப்போ ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் படித்து எழுதுங்க, அதுதான் இது வந்து நோக்கம். சரியா, அதனால் தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருங்க. நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க, சார் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதாவது எந்த ஆத்தர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில, ஆனால் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட் அண்ட் கிளியராக என்னாச்சும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் நல்ல மார்க் என்னாச்சும் பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய 16 மார்க் கொஸ்டின்ஸும் சரி, வரக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸும் சரி, எந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துருக்குறாங்க. சரியா, அதனால் இந்த நோட்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். மொத்தம் 60 பேஜ் இருக்குது. இந்த 60 பேஜை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வச்சு அப்படியே படித்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கும். சரியா, அதனால் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது தமிழ் மீடியத்துக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதலாமா அப்படின்னு டவுட் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் எழுதலாம்னு சொல்லிட்டு இந்த நோட்ஸை கூட நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.